கால் சுளுக்குனுடைய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நான் போன தடவையே சொன்ன மாதிரி அதனுடைய வலி வீக்கத்தை பொறுத்து தான். லேசாக தான் வலி 2 நாளில் சரியாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பெருசாக கண்டுக்க தேவையில்லை. அடுத்த 2, 3, 4, 5 நாளைக்கு ரொம்ப ஓடுறதோ மறுபடியும் இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கு அடுத்தது 2 நாளில் வலிக்குது, லேசாக அப்படியே நோண்டிக்கிட்டு இருக்காங்க, அன்றாட வேலை செய்ய முடியுது ஆனால் வலிக்குது அப்படின்னா அது மாட்ரேட்னு அர்த்தம். அப்போ அந்த வலி வீக்கம் அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு காலை நல்ல உயரமாக 2 பில்லோ வச்சு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐஸ் ஒத்தடம் கொடுத்துலாம், கம்ப்ரெஷன் பேண்டேஜ் போட்டுக்கிட்டு வீக்கத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட்டுக்கலாம். எக்ஸ்ரே எடுப்போம். யூஸ்வலாக ஃப்ராக்சர் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டு தான் அதுக்கு மெயினான வைத்தியம். இப்போ உங்கள் உடம்பு தாராளமாக அதை ஹீல் பண்ணிடும். அதை ஹீல் பண்ணுறதுக்கு நம்ம விடணும். நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம், கால் ஸ்லிப் ஆச்சுன்னா ப்ராப்ளம் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெஸ்ட்டு அது 2 நாளாக 1 வாரமாங்கிறது அந்த எவ்வளோ அடிபட்டதோ அதை பொறுத்து தான் இருக்குது. வலி 3/4 குறையிற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தோம்னா 100% எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாயிடும்.